வெல்கம் டு சிப் டெக்னாலஜிஸ் சென்னை. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அட்வான்ஸ் லேப்டாப்போட மதர் போர்டோட ஹார்ட் செக்கிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மல்டிமீட்டரை 20 வோல்டேஜ் டிசியில் வைக்கிறோம். ஏன் 20 வோல்ட் டிசியில் வைக்கிறோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம லேப்டாப்போட மதர் போர்டு பார்த்திங்கன்னா 18 வோல்ட்டுலேருந்து 20 வோல்ட்டுக்குள்ளே தான் நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் 20 வோல்ட்டு டிசி வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக்ஷன். ஏன் அதை வோல்டேஜ் செக்ஷன் சொல்கிறாங்கன்னா வோல்டேஜ் மதர் போர்டுக்கான வோல்டேஜ் வந்து அந்த அடாப்டர் மூலியமாக அது வோல்டேஜில் தான் வரப்போகுது. அதனால அதை வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. வோல்டேஜ் செக்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். திஸ் ஒன் ஒரு பிளாக் ப்ரோப்பை நெகட்டிவில் வச்சுக்கோங்க. நெகட்டிவில் வச்சுட்டு இங்கே அடாப்டரில் 3 பின்ஸ் இருக்கும். 3 பின்னை செக் பண்ணி பாருங்கள். 19 வோல்ட்டு கிரவுண்டு. அப்போ இந்த பின் வழியாக நமக்கு வோல்டேஜ் உள்ளே வருது. பார்த்தீங்களா, அடாப்டர்லேருந்து இங்கே வோல்டேஜ் வருது. இதுதான் வோல்டேஜ் மாஸ்பெட். நெக்ஸ்ட்டு இது வந்து டிஸ்சார்ஜ் மாஸ்பெட். டிஸ்சார்ஜ் மாஸ்பெட்னா பேட்டரியிலேருந்து சார்ஜ் வந்து போர்டுக்கு வருது, பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் போர்டுக்கு வருது. அதுக்கான வேலை இருக்கிறது தான் டிஸ்சார்ஜ் மாஸ்பெட். இந்த 2 மாஸ்பெட்டோட அவுட்புட்டும் 2 கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு சார்ஜிங் செக்ஷன். சார்ஜிங் செக்ஷன்னா என்ன? நம்ம அடாப்டர்லேருந்து நமக்கு சார்ஜை வந்து பேட்டரியில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் சார்ஜிங் செக்ஷன். பாருங்கள், அடாப்டர்லேருந்து வோல்டீனுக்கு வந்து வோல்டீன்லேருந்து இந்த 2 சார்ஜிங் மாஸ்பெட்டு. இந்த 2 சார்ஜிங் மாஸ்பெட்டு 2 மாஸ்பெட் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பல்ஸ் கொடுத்து அதை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு தான் 2 மாஸ்பெட் யூஸ் பண்ணுறாங்க. இது இது பவர் மாஸ்பெட், இது கிரவுண்ட் மாஸ்பெட்டு. இது 2க்கும் இதை தாண்டி இதுதான் சார்ஜிங் காயில். திஸ் ஒன் சார்ஜிங் காயில். இந்த சார்ஜிங் காயிலேருந்து இந்த பின்ஸ் மூலியமாக பேட்டரி சார்ஜ் ஆகும். அடுத்தது நம்ம என்ன செக்ஷன் பார்க்க போகிறோம்னா விஆர்எம் செக்ஷன் பார்க்க போகிறோம். விஆர்எம் செக்ஷன்னா என்ன அப்படின்னா பேட்டரிக்கு ப்ராசஸருக்கு வோல்டேஜ் தர்றது தான் விஆர்எம் செக்ஷனுங்கிறது. ப்ராசஸர் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி வோல்டேஜ் தர்றது தான். இங்கே வந்து 3 காயில் இருக்குது பாருங்க, விஆர்எம் காயில்ஸ். இதெல்லாம் செட்டாக மாஸ்பெட் இருக்குது பாருங்கள். இது வந்து பவர் மாஸ்பெட், இது கிரவுண்ட் மாஸ்பெட், இது பவர் மாஸ்பெட், இது கிரவுண்ட் மாஸ்பெட், இது பவர், இது கிரவுண்டு. எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இதை ட்ரெயினில் வச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். 19 வோல்ட்டு வந்து வோல்டீன்லேருந்து வருது, அப்போ இது பவர் மாஸ்பெட். எப்போவுமே ப்ராசஸருக்கு இந்த இதில் அவுட்புட் பாருங்கள், காயில் அவுட்புட். ப்ராசஸருக்கு அவுட்புட். இந்த 1.16 தான் நமக்கு ப்ராசஸருக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் செஷன் ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சேம் தான். ரேமுக்கு வந்து இங்கே இருக்குது காயில். இதுதான் ரேம் காயில். அதுக்கு நேராக பின்னாடி இந்த ரேம் மாஸ்பெட். 1 பவர் 1 கிரவுண்ட் மாஸ்பெட், 2 மாஸ்பெட்டு. அதேமாதிரி வோல்டீன்லேருந்து 19 வோல்ட் வந்து வோல்டீன்லேருந்து இது பவர் மாஸ்பெட் வந்து பவர்லேருந்து கிரவுண்டுக்கு வந்து ஒரு வேவோட இந்த காயிலுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் ஆகி வரும். இது DDR3 ரேம் ஸ்லாட்டு. அப்படின்னா கண்டிப்பாக 1.5 வோல்ட்டு தான் ரேமுக்கு வரணும். 1.5 வோல்ட்டு DDR3. அப்போ இது கரெக்டாக வோல்டேஜ் காயிலுக்கு வருது, அங்கே வந்து பின்னுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டவுன்னா என்ன? சப்போஸ் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பெரிய விஆர்எம் செக்ஷனுக்குலாம் ஓகே, பட் சின்ன செக்ஷன்ஸ்க்கெலாம் 3 வோல்ட்டு தேவைப்படும். யூஎஸ்பிக்கெலாம் 5 வோல்ட்டு. அப்படிங்கிற போது இங்கேருந்து 18 வோல்ட்டு அப்படியே கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு அப்படிங்கிற மாரி நம்ம இங்கே ஸ்டெப் டவுனில் கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இங்கே இருக்குது, இது பவர் மாஸ்பெட், இது கிரவுண்ட் மாஸ்பெட். இது 5 வோல்ட்டுக்கான காயில், இது பவரு, இது கிரவுண்டு, இது 3 வோல்ட்டுக்கான காயில். வோல்டீன்லேருந்து அந்த பவர் மாஸ்பெட்டுக்கு வந்து பவர்லேருந்து கிரவுண்டுக்கு வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த காயிலுக்கு வந்துடும். காயிலில் 5 வோல்ட் அவுட்புட் 5 வோல்ட் வருது. அப்போ இது 5 வோல்ட்டுக்கான ப்ராசஸிங் செக்ஷன்.
இது அதே மாதிரி வோல்டேஜ்லேருந்து இங்கே இதுக்கு பவர் மாஸ்பெட்டுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கிரவுண்ட் மாஸ்பெட், அடுத்தது காயிலுக்கு வந்து 3 வோல்ட்டு. அப்போ 3 வோல்ட்டுக்கான செக்ஷன் இது. இதுலேருந்து நமக்கு சின்ன சின்ன செக்ஷனுக்கு வேண்டியதுக்கெல்லாம் பிரித்து எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இது சூப்பர் ஐஓ செக்ஷன். ஸோ இருக்கிறதுலே பெரிய ஐசி, அதாவது இந்த சிப் செட்டுக்கு நெக்ஸ்ட்டு பெரிய ஐசி வந்து சூப்பர் ஐஓ செக்ஷன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஐசியில் பின்னில் பார்க்கக்கூடாது, எரிஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் மாஸ்ஃபெட்லாம் கிடையாது. ஸோ இதில் பக்கத்துலேயே எது பெரிய கெப்பாசிட்டரோ அந்த இடத்துல 3.3 வோல்ட் வந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இருக்கிறதுலே பெரிய கெப்பாசிட்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே வருதான்னு பார்ப்போம். தூரமாக வைங்க. ஸோ 3.3 வோல்ட் வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா லேன் ஐசி. ஸோ இது லேன் ஐசின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிறிஸ்டல் இருக்கும். லேன் ஐசிக்கு எப்போவுமே பக்கத்தில் கிறிஸ்டல் இருக்கும். அதே மாதிரி இது கிளாக் ஜெனரேட்டர் ஐசின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேரான போர்டில் இருக்கும். சில போர்டில் இது பிசிஹெச்சுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதனால் இருக்காது. ஸோ இந்த போர்டில் வந்து கிளாக் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஐசி இருக்கும். அந்த ஐசிக்கு பக்கத்துலேயும் கிறிஸ்டல் இருக்கும். இது வந்து 14.3 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல். இது வந்து லேன் ஐசி. இது வந்து 25 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஐசிலையுமே வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும். இது ஆடியோ ஐசி. இங்கே இருக்கிறது ஆடியோ ஐசி. அது ரியல் டெக் சிம்பிள் போட்டிருக்கோம், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம வந்து லேன் ஐசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பின்னில் நம்மளுக்கு 3.3 வோல்ட் வருதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ எல்லா கெப்பாசிட்டியும் நான் வைக்கணுமானா தேவை கிடையாது. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு ஐசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டரில் வோல்டேஜ் வந்துச்சுனாவே அந்த ஐசி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிளாக் ஜெனரேட்டர் ஐசி. ஸோ கிளாக் ஜெனரேட்டர் ஐசிக்கும் கெப்பாசிட்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பின்னில் வச்சோம்னா ஷார்ட் ஆகிடும் போகிறோம் கெப்பாசிட்டரில். ஸோ அந்த கெப்பாசிட்டரில் 3.3 வோல்ட். இது எல்லாமே ஸ்டெப் டவுன் செக்ஷனுக்கு அப்புறமா வர வோல்டேஜஸ் இது எல்லாமே. ஸோ இதிலெல்லாம் வந்து 18 வோல்ட் வராது, இது எல்லாமே 3 வோல்ட் செக்ஷன் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தது சூப்பர் ஐஓ, நெக்ஸ்ட்டு பார்த்தது லேன் ஐசி, கிளாக் ஜெனரேட்டர் ஐசி, இப்போ ஃபைனலாக ஆடியோ ஐசி பார்க்க போகிறோம். ஆடியோ ஐசியில் சில டைம் 5 வோல்ட் வரும், சில டைம் 2.4 வோல்ட் அந்த மாதிரி வரும். இது 5 வோல்ட்டு. இது 2.38. ஸோ இந்த ரெண்டு வோல்டேஜஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆடியோ ஐசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இன்னைக்கு எல்விடிஎஸ் செக்ஷன் பார்க்க போகிறோம். இதுதான் எல்விடிஎஸ் கனெக்டர். ஸோ இந்த எல்விடிஎஸ் கனெக்டருக்கு டிஸ்பிளேக்கு போகிற செக்ஷன் இதுக்கு ரெண்டு முக்கியமான வோல்டேஜ் தேவை. ஒன்று 3.3 வோல்ட், அது வந்து ஸ்கேலார் போர்டுக்கு போகும். இன்னொன்று 18 to 19 வோல்ட்டு, அது பேக் லைட்டுக்கு போகும். இது ரெண்டும் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலார் போர்டுக்கு போகிற 3.3 வோல்ட்டுக்கு தேவையான லைட் ஐசி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் எல்விடிஎஸ் ஐசின்னு சொல்லுவாங்க. இது சில போர்டில் 5 பின் இருக்கும், சில போர்டில் 6 பின் இருக்கும். இதுதான் முக்கியமான ஐசி. ஸோ இந்த ஐசியில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 3.3 வோல்ட் வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எல்விடிஎஸ் உடைய முக்கியமான ஐசி உடைய வோல்டேஜ். நெக்ஸ்ட் முக்கியமான வோல்டேஜ் 18 வோல்ட்டு. அது வோல்டின் செக்ஷன்லேருந்து வரணும். அது வருதான்னு பார்க்கணும். இங்கே தான் ஃபஸ்ட்டு வரும். இது எல்சிடி பேக் லைட் எரியறதுக்கோசரம் வர்றது. நெக்ஸ்ட் இங்கே வரும்.
அதுக்கப்புறம் கனெக்டருக்கு போயிடும். ஸோ நம்ம எல்விடிஎஸ்ல பார்க்குறது இந்த 2 செக்ஷன் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஒன்று ஸ்கேலார் போர்டுக்கு தேவையான 3.3 வோல்ட் இந்த ஐசி மூலிமா வருதான்னு பார்க்க போகிறோம். இன்னொன்று 19 வோல்ட்டோ 18.5 வோல்ட்டோ, அது அடாப்டர் வோல்டேஜ் எவ்வளவோ அதே வோல்டேஜ் இங்கே வருதான்னு பார்க்க போகிறோம், அவ்வளோ. இது இங்கே எவ்வளோ வோல்டேஜ் வருதோ, வோல்டினில் எவ்வளோ வோல்டேஜ் வருதோ 18.9னா அதே வோல்டேஜ் கிட்டத்தட்ட வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் வந்துச்சுன்னா எல்விடிஎஸ் செக்ஷன். கிளாக் ஜெனரேட்டர் முடிஞ்சிருச்சு, ஆடியோ ஐசி முடிஞ்சிருச்சு, லேன் ஐசி முடிஞ்சிருச்சு, சூப்பர் ஐஓ மெயினான ஐசி முடிஞ்சிருச்சு, எல்விடிஎஸ் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ பயாஸ் இருக்கிறதுலையே பெரிய 8 பின் ஐசி இதுதான், அது பயாஸு. இதில் மினிமம் 4 to 5 பின்னில் 3.3 வோல்ட் வரணும். 4லேருந்து 5 பின்னில் நம்மளுக்கு 3.3 வோல்ட் வரணும். வச்சு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பின்னு, ரெண்டாவது பின்னு 3.3 வோல்ட்டு, மூணாவது பின்னு 3.3 வோல்ட்டு, நாலாவது பின்னு 3.3 வோல்ட்டு. இந்த சைடே 3 பின்னில் வந்துருச்சு. இது நாலாவது பின்னு 3.3 வோல்ட்டு, இது அஞ்சாவது பின்னு 3.3 வோல்ட்டு, அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு வந்து பயாஸில் ஒரு 5 பின்னில் 3.3 வோல்ட் வந்துருச்சு. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பியில் வோல்டேஜஸ் வருதா, 5 வோல்ட் வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான். ஸோ யூஎஸ்பி பக்கத்தில் இருக்கிறதுல பார்த்தா போதும், 5 வோல்ட் வந்துருச்சு. ஸோ யூஎஸ்பி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். யூஎஸ்பி பக்கத்தில் எங்கே பார்க்கணும்? கெப்பாசிட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் டிஸ்க்கு கம் டிவிடி ரைட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிவிடி ரைட்டர், இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஸோ நம்மளுக்கு 4.9 வோல்ட் அந்த மாதிரி வரும். சரி, 5 வோல்ட்டே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு பக்கத்தில், அதாவது டிவிடி ரைட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டரில் 5 வோல்ட் வந்துருச்சு. ஸோ டிவிடி ரைட்டரும் ஓகே, ஹார்ட் டிஸ்க்கும் ஓகே. Please like and subscribe our YouTube channel. Thanks.